வணக்கம் மக்களே. இன்று ஒரு முக்கிய தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 லட்சம் பணியிடங்கள் காலியாக உள்ளன. கோட்டை முற்றுகை போராட்டம். ஸோ இது யார் முற்றுகை போராட்டம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு தெரிய வரும். அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதிய பாருங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஜாட்கோ ஜியோ அமைப்பினர் கண்டனம் ஆர்ப்பாட்டம் தெரிவிச்சிருக்காங்க. மதுரை மாவட்டம் திருமங்கலம் யூனியன் அலுவலகம் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி ஜாட்கோ ஜியோ அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜாட்கோ ஜியோ அமைப்பின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் பிரச்சார இயக்கம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக திருமங்கலம் யூனியன் அலுவலகம் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த பிரச்சார இயக்கத்திற்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் செல்வம் தலைமை வகித்தார். மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் நீதிராசா, நவநீதிகிருஷ்ணன், பொற்செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தார். இந்த பிரச்சார இயக்கத்தில் தமிழக முதல்வர் தேர்தல் சமயத்தில் கூறிய வாக்குறுதி எதையும் நிறைவேற்றவில்லை. இதனை கண்டிக்கும் விதமாக வரும் டிசம்பர் 9ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் பிரச்சார இயக்கங்கள் நடைபெற உள்ளன. அதில் பார்த்தீங்கன்னா, அதில் ஜாட்கோ ஜியோ அமைப்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளன. புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். சிறப்பு கால வரைமுறை ஊழியர்களை நிரந்தர பணியாளர்களை நியமனம் செய்ய வேண்டும். தமிழகத்தில் காலியாக உள்ள 6 லட்சம் பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும். சம ஊழியர்களுக்கு சம ஊதியங்களை வழங்க வேண்டும். மத்திய அரசு அளித்துள்ள சம்பளத் தொகை 21 மாதம் நிலுவையில் உள்ளது. அதையும் சேர்த்து வழங்க வேண்டும். இதற்கு தமிழக அரசு செவி சாய்க்கவில்லை எனில் டிசம்பர் 29ஆம் தேதி கோட்டையில் முற்றுகை போராட்டம் நடைபெறும் என ஆர்ப்பாட்டத்தின் போது முழக்கமிட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் நிறைவில் சத்துணவு ஊழியர் மாவட்ட செயலாளர் சந்திரபாண்டி நன்றி கூறியுள்ளனர். ஸோ இதுபோல் செய்திகளை தெரிஞ்சு கொள்ள நம்ம சேனலை ஒன்றுக்கு ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. இதுபோல் செய்திகள் இன்னும் மேலும் வர இருக்கிறது.